हाई फ्रेंड्स अनबिन उलगम अनबिन अंजुंगलुक्काग नान उंगल अंजलि राम इन्नैक्कु नम्म चैनल और सूपराன ஹெல்தியான ஒரு பொடி தான் பார்க்க போறோம். இது என்ன பொடி அப்படினு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பக்கத்துல கருவேப்பிலை வச்சிருக்கேன். சோ இது கருவேப்பிலை பொடி தான். கருவேப்பிலை பொடி அப்படினா as usual இருக்கிற டேஸ்ட்ல இருக்காது. ரொம்பவே டிஃபரண்டாவும் டேஸ்டியாவும் சூப்பராவும் இருக்கும். நீங்க இந்த குட்டீஸ்க்கு கூட வந்து இட்லிக்கு தோசைக்கு கூட சாதம் வைக்கிறீங்க அப்படினா ஒயிட் ரைஸ்ல வந்து கொஞ்சமா நெய் போட்டு இந்த பொடி போட்டு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அவங்களுக்கு இது தெரியவே தெரியாது இது கருவேப்பிலை பொடி அப்படிங்கிற மாதிரி நம்மளா சொன்னாதான் உண்டு. சோ இந்த பொடியை நீங்களும் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே லைக்கும் கொடுங்க, உங்க கமெண்ட்ஸையும் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து கருவேப்பிலை பொடி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெயில வந்து நம்ம இப்போ வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெருங்காயம் வந்து இந்த மாதிரி கட்டி பெருங்காயமாக ஆட் பண்ணுங்கள். அதுதான் நல்லா வந்து வாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து இந்த கட்டி பெருங்காயத்தை ஆட் பண்ணி இது கொஞ்சம் வந்து பொரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெருங்காயம் வந்து நல்லாவே பொரிஞ்சிருச்சு. நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து நிறையா இருக்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா என்கிட்ட இவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட வந்து 2 கைப்பிடி அளவுக்கு இருக்குது கருவேப்பிலை. இதை நான் அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மிளகா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காரமாக இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 7-8 மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த மிளகா யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து உளுத்தம் பருப்பு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். ஸோ நான் இந்த டம்ளரில் மெஷர் பண்ணுறதுனால இது ஒரு 1/4 கப் இருக்கும். 1/4 கப் அளவுக்கு உளுத்து பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெயில் நம்ம மிளகாவை ஃபஸ்ட்டு வந்து வறுத்துக்கலாம். மிளகாவை ஆட் பண்ணிட்டேன். நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகா வந்து லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம வந்து எடுத்துடலாம். ரொம்ப வந்து கருன்னு கருப்பாகிற அளவுக்கு வச்சிடக்கூடாது. அப்புறம் நம்ம பொடியும் வந்து கருப்பாயிடும். அதே மாதிரி அந்த ஸ்மெல்லும் வந்து நல்லா இருக்காது, பொடி வாசமாக இருக்காது. அதனால் லைட்டாக கொஞ்சம் செவக்க வந்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது பாருங்கள். இந்த எண்ணெயிலே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஒரு 1/4 கப் உளுந்து, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது உடச்ச உளுந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இன்றைக்கி முழு உளுந்து இருக்குது அப்படிங்கிறதுனால நான் முழு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா தோல் எடுக்காத உளுந்தெல்லாம் இப்போ நிறைய கிடைக்கிது, உடச்ச உளுந்து. ஸோ நீங்கள் அது மாதிரி வாங்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம், அது இன்னுமே நல்லது. இப்போ இந்த உளுந்து வந்து நல்ல வாசம் வரணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அது வந்து ஈவனாக செவக்காது, ஒரு பக்கம் செவந்திருக்கும் ஒரு பக்கம் செவக்காமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து கலர் மாறிடும், ஒரு மாதிரி கருப்பாயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி நல்லா வறுத்துட்டே இருக்கும் போது வந்து அது கலர் பார்த்திங்கன்னா பொன்னிறமாகும், நல்ல வாசம் அடிக்கும். அப்படியே வீடே வந்து இந்த உளுந்து வாசம் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் தெரியும், நான் சொன்ன அந்த பொன்னிறம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம கருவேப்பிலையில் தண்ணி இருக்கிறதுனால அந்த சத்தம் கேட்கும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த கருவேப்பிலையும் நல்லா வந்து மொறுன்னு ஆகணும், ஈரப்பதமே இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஈரத்தோடு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பொடியும் கெட்டியாக ஆகிடும். இன்னொன்று நமக்கு பொடி வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. அதனால் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். சப்போஸ் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் வந்து பொடியெலாம் நுணுக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த உளுந்தையும் எடுத்துட்டு நீங்கள் வெறும் பேனில் வந்து நீங்கள் கருவேப்பிலையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே மொறுன்னு ஆகிடும். உங்களுக்கு அந்த கரெக்டான பதமும் தெரியும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த கருவேப்பிலை மொறுன்னு ஆயிடுச்சு. இந்த சத்தமே உங்களுக்கு கேட்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா மொறுன்னு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, இந்த மாதிரி வந்து கருவேப்பிலை வந்து உடையணும். நீங்கள் உடச்சி கூட பார்க்கலாம். இந்த மாதிரி உடஞ்சாதான் வந்து நமக்கு அந்த ஈரப்பதம் சுத்தமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
நம்ம ஆற வச்ச பொடியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் அது ஃபுல்லாக வந்து பாதி பவுடர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து இதில் கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு தான் ஆட் பண்ணி நான் பவுடர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நல்லா ஃபைனாக இருக்கணும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த பொடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இட்லிக்கு கூட சாப்பிட்லாம். சாதத்துக்கு கூட நெய் போட்டு உப்பு போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நம்ம எதில் கருவேப்பிலையை வந்து முழுசாக ஆட் பண்ணாலும் வந்து பசங்க எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பொடி வச்சுட்டு இது வந்து இட்லி பொடிப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு வந்து அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்து இதில் அதிகமாக தெரியாது. இது கூட வந்து நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால நார்மல் இட்லி பொடி மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பொடின்னு கூட சொல்லுவேன். ஸோ இந்த பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். எப்போதுமே எங்கள் கூட கனெக்ட்லேயே இருங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் இனிமேல்ஸ் ரெகுலராக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். ஸோ இது வந்து டயட்டில் இருக்கவங்க கூட கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ கருவேப்பிலையில் எவ்வளோ நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ டயட்டில் இருக்கவங்களும் இந்த பொடி போட்டு சாப்பிட்லாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பொடி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டேஸ்டியான ரெசிபியில் சந்திப்போம். பை பை.